பெரியார் விசன் ஓடிடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய விடுதலை செய்திகளை பார்க்கலாம். ராமன் கோயில் நன்கொடைகளில் ஊழல், திருப்பதி லட்டு தயாரிப்பில் மோசடி, சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கங்களில் முறைகேடு, பக்தியின் பெயரால் பகல் கொள்ளையா, பக்தி பகல் வேடதாரிகளின் ஊழல்களை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். அந்த அறிக்கையில் ராமன் கோயிலின் முன்னாள் கணக்காளர் மகிபால் சிங் தனது பணியின் போதே ரூபாய் 5 லட்சம் திருடப்பட்டதாகவும் இது குறித்து புகார் அளித்ததாலேயே தான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இதற்கிடையே செய்தியாளர்கள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜ் பூஷனிடம் இது பற்றி கேட்டபோது, நான் உண்மையை சொன்னால் பெரிய ஆபத்து வரலாம், தவறு செய்தவர்கள் மிகப்பெரிய மனிதர்கள், அவர்கள் குறித்து பேச எனக்கு தைரியமில்லை என கூறியுள்ளார். பாஜக தலைவரே ஊழலை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசியிருப்பது ராமர் கோயில் என்னதான் நடக்கிறது என்ற பலத்த கேள்வியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் A முதல் Z வரை மோடி ஆட்சியில் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்று முன்பு www.corruptmodi.com என்ற இணையதளத்தில் முழு பட்டியல் வெளியிட்டிருந்தார்கள். அந்த இணையதளத்தை எல்லாம் முடக்கிவிட்டோம், மற்ற ஊடகங்களை வாயடைத்து விட்டோம் என்ற தைரியத்தில் பேசுகிறார்களோ என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நவில்தோறும் நூல் ஒன்று இதோ என்ற வாழ்வியல் சிந்தனைகளின் 2ஆம் பகுதியில் ஜான் மார்ஷலை ஏன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர் பாலகிருஷ்ணன், சுந்தர கணேஷ் ஆகியோர் இணைந்து எழுதிய புத்தகம் குறித்து திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் எழுதியுள்ளார். சங் பரிவாரின் பாராட்டு ஆபத்தானது என்று விடுதலை நாளேடு தலையங்கம் தீட்டியுள்ளது. அந்த தலையங்கத்தில் பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களுடன் கைகளில் கயிறு அணிந்து யாரும் வரக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். கடந்த ஆட்சியிலேயே இத்தகைய எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கணும். புதிய அரசும் அதே நடவடிக்கையை தொடர்ந்ததற்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். ஆனால் ஜாதி பிரச்சனைகளுக்கு காரணமான கயிறுகளை அணியக்கூடாது என்ற அறிவிப்பை இந்துக்களுக்கு எதிரான செயல்பாடு என்று கூறி கண்டனம் வெளியிட்டார் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் ஒருவர். இப்படி செய்தால் திமுகவுக்கு ஏற்பட்ட கதியே தாவேகாவுக்கும் ஏற்படும் என்று அவர் சபித்துள்ளார். திமுகவுக்கு என்ன கதி ஆனது என்பது இருக்கட்டும், திமுக ஆட்சியில் இதே போன்ற அறிவிப்பு வெளியிட்ட போது அதை கண்டித்த பாஜக கம்பெனிக்கு என்ன கதி ஆனது என்பதை பற்றி பேச வேண்டாமா? அது ஒரு புறம் இருக்க, பாஜகவை தனது கொள்கை எதிரி என்று அறிவித்துள்ள தாவேக அரசுக்கு விஸ்வ இந்து பரிஷத் தலைவரின் கண்டனம் என்பது பாராட்டு பத்திரமல்லவா என்று தலையங்கத்தில் திட்டப்பட்டுள்ளது. கடவுளின் அவதாரம் என ஏமாற்றி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சித்திரவதை செய்த பிரபல சாமியார் ராதாமோகன் மிஸ்ரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடர்பு கொள்ள தனி சிறப்பு உதவி எண் 1091 அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் அலுவலகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி காவல் உதவியை வழங்கவும், பாதிப்பு அதிகம் ஏற்படக்கூடிய இடங்களில் கண்காணிப்பு பணியை வலுப்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையின் செயல்திறனை மேம்படுத்தவும், அவசர அழைப்புகளுக்கு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் 1091 என்ற சிறப்பு உதவி எண்ணாக அறிவிக்கப்பட்டு 112 அவசரகால உதவியினுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களில் 3 உயிரிழப்புகள். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதுவோர் தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியத்தின் தேர்வு முறை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படாது, தகவல் அறியும் உரிமை சட்ட வரம்புக்குள் வராது, அரசியல் அமைப்பு நீதிமன்றங்களின் நீதிபதிகளை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற கொலிஜியங்கள் தேர்ந்தெடுப்பது நீதித்துறை ஆய்வுக்கு அப்பாற்பட்டது என்றும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்புக்குள் வராது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. மின்வெட்டு பிரச்சனையால் தொழில் முதலீடுகளை கோட்டை விட்டு விடாதீர்கள் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஆய்வு செய்வதற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரியிருக்கிறது. தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முயற்சியை முழுவதுமாக கைவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் கண்ணிய குறைவான செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை என்று பேரவைத் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு புதிய கட்டுப்பாடு. தமிழ்நாடு அரசின் ஆணைக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. கூட்டுறவு சங்கங்களில் தலைவர் மற்றும் இயக்குநர்களாக பதவி வகித்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது என தவேக அரசு புதிய கட்டுப்பாட்டை விவசாயிகள் தலையில் அடுத்த பேரிடியாக இறக்கியுள்ளது. இது விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறுப்பினர்களாக இருக்கும் விவசாயிகள் மட்டுமே பயிர்க்கடன் பெற தகுதியுள்ள நிலையில் அரசின் இந்த அறிவிப்பு தண்டனையா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் பெரியபாளையம் வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்வு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் ஏற்கனவே 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் 6 பெண்கள் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. பொலிவியாவில் வெடித்த மக்கள் போராட்டம். அவசர நிலை பிரகடனத்தால் பரபரப்பு. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் கடந்த 50 நாட்களாக மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு நிலவி வருகிறது. அங்கு அரசுக்கு எதிராக பொதுமக்கள் இணைந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டக்காரர்கள் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளை முழுமையாக முடக்கியதால் உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்கள் ஏற்றி வந்த லாரிகள் ஆங்காங்கே திடீரென்று நின்றன. இதனால் ஒட்டுமொத்த நாடும் கடுமையான தட்டுப்பாட்டால் நிலை குலைந்தது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் அதிபர் ரோட்ரிகோ பாஸ் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவசர நிலையை பிரகடனம் செய்வதாக அறிவித்தார். இந்த அவசர நிலை சட்டம் சாலை மறியல்களை அகற்றி நாட்டின் ஒழுங்கை மீட்டெடுக்க இராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது. வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்றும் அதிபர் எச்சரித்துள்ளார். இதனால் பொலிவியா முழுவதும் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பெரியார் மருந்தியல் கல்லூரி துணை முதல்வருக்கு இந்திய மருந்தியல் ஆசிரியர் கூட்டமைப்பின் சிறந்த மருந்தியல் ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மட்டுமேயான சிறப்பான பூங்கா. தாம்பரம் மாநகராட்சியின் புதிய முயற்சி. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செம்பாக்கம் பகுதி பெண்கள் எவ்வித பாதுகாப்பு அச்சமும் இன்றி உடற்பயிற்சி செய்யவும் தங்களின் ஓய்வு நேரத்தை சுதந்திரமாக செலவிடவும் ஏதுவாக பெண்களுக்கு மட்டுமேயான ஒரு பிரத்யேக பூங்காவை அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. 1.25 கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த சிறப்பு பூங்காவிற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் தலை தூக்கும் மாட்டிறைச்சி விவகாரம். மணமகன் உறவினர்கள் கைது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிறுபான்மை சமூகத்தை குறிவித்து நடைபெறும் தாக்குதல்களின் அடுத்த கட்டமாக சாம்லியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மாட்டிறைச்சி சமைக்கப்பட்டதாக கூறி மணமகன் மற்றும் அவரது உறவினர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருந்த உணவை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதுடன் மணமகன் தரப்பினர் மீது பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மத்தியில் கவலையை உருவாக்கியுள்ளது. உணவு பழக்கம் என்பது தனிப்பட்ட உரிமையாகவும் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் கலாச்சாரமாகவும் இருக்கும் சூழலில் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகள் மூலம் முஸ்லிம் சமூகத்திற்கு மேலும் அச்சத்தை தர யோகி ஆதித்ய அரசு தயாராகிவிட்டதாக மக்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற ஏராளமான செய்திகள், தகவல்கள் விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. இதனை வாசித்து பயன்பெற வாசகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.